சைலண்ட்டா இருக்கிறவங்கன்னா, ரொம்ப இன்னசென்ட், அடக்கமா இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம நெனச்சிட்ருப்போம். பேசாம இருந்தா வீக்குன்னு சொல்லி ஒரு லேபிள் போட்டுருவோம். ஆனா, லைஃப்ல ஒரு ஸ்டேஜ் வரும். அப்ப புரியும். சைலண்ட்டா இருக்கிறவங்க வீக் இல்ல, அவங்க ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு சொல்லிட்டு. ஏன்னா, அவங்க பேசாம இருக்கிறது பயத்தினால இல்ல, கன்ஃப்யூஷன்னாலயும் இல்ல. அவங்க அப்சர்வ் பண்ணிட்டுருக்காங்க. நீங்க பேச பேச உங்க இன்டென்ஷன் வந்து வெளில வரும். நீங்க ரியாக்ட் பண்ண பண்ண உங்களோட லிமிட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ரிவீல் ஆகும். ஆனால் சைலண்ட்டாக இருக்கிறவங்க அவங்க எல்லாத்தையுமே நோட் பண்ணுவாங்க. யார் எப்போ மாறுறாங்க, யார் எப்போ ஃபேக்காக இருந்தாங்க, யார் ஹாப்பியாக நினச்சிட்டு அட்வான்டேஜ் எடுத்தாங்க, எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அவங்க ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. அது வீக்னஸ்ன்னு கிடையாது. அது அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது. சில பேர்கிட்ட சைலன்ஸ் வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா சைலன்ஸ் வந்துட்டு ட்ராமா இருக்காது, மேனிப்புலேஷன் இருக்காது, எக்ஸ்ட்ரா எக்ஸ்ப்ளனேஷன் இருக்காது. சைலண்ட்டாக இருக்கிறப்போ மற்றவங்க உண்மையாக நடக்க ஆரம்பிப்பாங்க. அந்த உண்மை தான் சைலண்ட் பர்சனோட ஸ்ட்ரென்த்து. சைலண்ட் பீப்புள் வந்து எல்லார்கிட்டையுமே ஓப்பனாக இருக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே ஆக்சஸும் கொடுக்க மாட்டாங்க. அது ஈகோன்னு சொல்ல முடியாது. அது ஃபில்டர் பண்ணி யாருக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான். லைஃப்பில் எல்லாருக்குமே எல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவங்க ரொம்ப இயர்லியராக அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னொரு விஷயம், சைலண்ட்டாக இருக்கிறவங்க சண்டை போடுற டைப் இல்லை. ஆனால் ஒரு நாள் டெசிஷன் எடுத்தாங்கன்னா அது எமோஷ்னலாக கிடையாது, கால்குலேட் பண்ணி தான் எடுப்பாங்க. அந்த நாள் வர்றப்போ எல்லாருமே ஷாக் ஆகிடுவாங்க. இந்த ஆளாக இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி. பிகாஸ் அவங்க வந்து ப்ரிப்பரேஷனாக யாரையும் வந்து பார்க்க மாட்டாங்க, யாரையும் பார்த்து வந்து பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்க நோட் பண்ணி வச்சுருப்பாங்க ஆல்ரெடி, யார் எப்படின்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி டிசிஷன் எடுப்பாங்க. ஸோ சைலண்ட்டுங்கிறது ஒரு க்ரோத்து. ஸோ சைலண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னா எஸ்கேப் ஆகுறாங்கன்னு இல்லை, வீக்னஸாக இருக்காங்கன்னு இல்லை. சைலன்ஸ்னால் அவங்களோட மைண்ட் வந்து கிளியராக இருக்கும், எனர்ஜி வந்து சேவ் பண்ணுவாங்க. லைஃப்பில் வந்துட்டு அன்னெசரி பீப்புளை வந்து ஃபில்டர் பண்ணுவாங்க. எல்லாரும் பேசக்கூடிய வேர்ல்டில் தேவையில்லாமல் பேசாமல் இருக்கிறவங்க ரொம்ப ரேர். அண்ட் ரேர் திங்ஸ் டேஞ்சரஸாக இருக்கும். சைலண்ட்டாக இருக்கிறவங்க வீக் இல்லை, அவங்க டேஞ்சரஸ். ஏன்னா அவங்க எல்லாத்தையுமே நோட் பண்ணுவாங்க, ஆனால் எல்லாத்தையுமே ரிவீல் பண்ண மாட்டாங்க. எந்த மாதிரி பீப்புள் கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. எந்த மாதிரி வீடியோஸ்க்கு கீப் இன் டச். தேங்க்யூ.